பாப்பா. சொல்லுங்க. என்ன தோசை ஊற்ற போறியா? ஆமாம், தோசை தான் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து தோசையை ஊற்றி மேலே வெங்காயத்தை தூவினா ஆனியன் தோசைங்கிறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல எங்கள் அம்மா எப்படி ஊற்றி கொடுத்தாங்கன்னா 2 நாள் கழிச்சு இட்லி சுட்ட மாவு மீதி இருந்துச்சுன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் தோசை சொல்கிற மாதிரி கடுகு போட்டுக்கணும். சீரகம், கொஞ்சம் சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் செவந்து வரும். பச்சை மிளகாய் இதுலேயே இருக்குது, வெங்காயம் இருக்குது. தாளித்து கொட்டி இந்த மாவை கலந்து நம்ம செஞ்சோம்னா சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம வீட்டில் பிரிட்ஜ் இருக்காது. அப்போ நாள் இட்லி சுட்டுட்டு மறுநாள் இருக்கிற மாவை இந்த மாதிரி தாளித்து கொட்டி தோசை ஊற்றி சாப்பிடுவோம். ஏன்னா பிரிட்ஜ் இல்லாததுனால மாவு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் தாளித்து கொட்டி செஞ்சு சாப்பிடும்போது புளிப்பு தெரியாது. அதனால் அது ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த மாதிரி சாப்பிட்டு. சரி, இன்றைக்கி செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்கும். அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்க, அப்போனா கொஞ்சம் ருசியாக இருக்கும் தோசை. நைஸ் உப்பு. இப்போல்லாம் திருப்பி வந்துட்டதுனால நம்ம வந்து தோசை மாவை ஊற்றி மேலே பச்சை வெங்காயத்தை போட்டு அது ஆனியன் தோசைன்னு சாப்பிட்றோம். ஆனால் இப்படியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொட்டிட்டு சுட்டுடலாம். இப்போ தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ரொம்ப மெலிசாக தட முடியாது. கொஞ்சம் மெலிசாக வரும், இருந்தாலும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க தோசை. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள்.